ஹோமியோபதி மெடிசன்ல வந்து ஸ்டெராய்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யூஸ் பண்றீங்க? ஸ்டீராய்டு ஹோமியோபதியில யூஸ் பண்றது இது வந்து ஒரு தப்பான கருத்துமா. ஸ்டீராய்டு ஹோமியோபதியில நினைச்சாலும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு அலோபதி டாக்டர் ஸ்டீராய்டு கொடுக்கணும்னா ஒரு பேஷண்ட் 70 kgs இருக்கிற பேஷண்ட்டுக்கு பர் கேஜி பாடி வெயிட் மில்லிகிராம் ஒரு கணக்கு இருக்கும். ஸோ இப்போ ஹோமியோபதி மெடிசன் நான் ஸ்டீராய்டு கரெக்ட்னு வச்சுக்கலாம் டிஸ்கஷனுக்காக. இப்போ நான் ஒரு கிராம் பில்ஸ் எடுத்தேன்னா அதில் 120 130 மெடிசன்ஸ் இருக்கும், பில்ஸ் இருக்கும். நான் சொட்டு அதுல வந்து 4 மருந்து தான், 4 சொட்டு தான் ஊத்துறேன். 4 சொட்டு 4 ml இஸ் ஈக்குவல் டு 4 mg ஒரு ரஃப் கணக்கு வச்சுக்கலாம். அப்போ அந்த 4 ml இத்தனை 150 பில்ஸ் கூட ஸ்ப்ரெட் ஆகும்போது அது 0.001 லெவலில் தான் போகும். அலோபதி மருத்துவம் எப்பவுமே டோசேஜ் அதிகமா இருந்தாலும் வேலை செய்யும், டோசேஜ் கம்மியா இருந்தா வேலையே செய்யாது. அதனால அதை நாங்க மெட்டீரியல் மெடிசன் சொல்றோம். அப்படி நான் கரெக்டே வச்சாலும் நீங்க பயோகெமிஸ்ட்ரி லேப்ல போயிட்டு ஹோமியோபதி ஸ்டீராய்டு இருக்கான்னு சொல்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பயோகெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்கு. அது எடுத்து பார்த்தாலும் அது உங்களுக்கு தெரியவே தெரியும். இதனாலதான் மோஸ்ட் ஆஃப் த அலோபதி டாக்டர் ஹோமியோபதி மருத்துவம் வந்து பிளாஸ்டிகோன்றாங்கன்னா மருந்தே இல்லைன்றாங்க. அப்போ மருந்தே இல்லாத ஒரு மருந்துல வந்து ஸ்டீராய்டு கலக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லா நோய்களுக்கும் ஸ்டீராய்டு ஒரு தீர்வு கிடையாது. எக்ஸாம்பிள் காச நோயை சொல்லுவாங்க, அந்த டிபி டியூபர்குலோசிஸ்க்கு வந்து ஸ்டீராய்டு வேலை செய்யும். பெப்டிக் அல்சர் வயிற்று புண்ணு நோய் வந்தா அதுக்கு ஸ்டீராய்டு வேலை செய்யும்.